எக்ஸ்பிரஸ் குழும நிறுவனர் ராம்நாத் கோயங்காவின் மருமகளும் எக்ஸ்பிரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனருமான சரோஜ் கோயங்கா, வயது 94, சென்னை ராயப்பேட்டையில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் முதுமை காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக ஓய்வில் இருந்த அவர் நேற்று முன்தினம் காலமானார். கல்வி, வர்த்தகத்தில் சிறந்து விளங்கிய மறைந்த சரோஜ் கோயங்காவுக்கு 3 மகள்கள் உள்ளனர். இவர்கள் மூவரும் எக்ஸ்பிரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தின் இயக்குநர்களாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சரோஜ் கோயங்காவின் இறுதிச் சடங்குகள் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது. அவரது மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. வரும் ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த 500 கிலோ மாம்பழங்களைக் கொண்டு மணற் சிற்பத்தை சுதர்சன் பட்நாயக் உருவாக்கியுள்ளார். 2000 சதுர அடி பரப்பளவில் உங்கள் வாக்கு உங்கள் குரல் என்று எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் கூறுகையில், தற்போது கோடைக்காலம் என்பதால் மக்கள் மாம்பழங்களை விரும்பி சாப்பிடுகின்றனர். இந்நிலையில் மக்களைக் கவர மாம்பழங்களைக் கொண்டு சிற்பம் உருவாக்கியுள்ளோம். இந்த சிற்பத்தை உருவாக்க 5 மணி நேரம் ஆனது. என் கல்வி நிறுவனத்தை சார்ந்த மாணவர்களின் உதவியோடு இந்த சிற்பம் உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்தார். 77வது கான் திரைப்பட விழா கடந்த மே 15 பிரான்ஸ் நாட்டில் உள்ள கான் நகரத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இதில் உலகின் பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் திரையிடப்பட்டன. இதில் சிறந்த திரைப்படங்கள் மற்றும் கலைஞர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நடிகையான அனசியா செங்குப்தாவுக்கு தி ஷேம்லெஸ் படத்துக்காக சிறந்த நடிகை விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் கான் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகை விருது பெறும் முதல் இந்திய கலைஞர் என்ற பெருமையை அனசியா பெற்றுள்ளார். பல்கேரிய இயக்குனர் கான்ஸ்டன்டின் போஜானோவ் இயக்கிய தி ஷேம்லெஸ் திரைப்படத்தில் டெல்லியில் உள்ள ஒரு பாலியல் விடுதியில் இருந்து தப்பித்து ஓடும் ரேணுகா என்ற பெண்ணாக அனசியா நடித்திருந்தார். தி ஷேம்லெஸ் தவிர்த்து சன்ஃப்ளவர்ஸ் வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ என்ற கன்னட குறும்படமும், பன்னிஹூட் என்ற அனிமேஷன் குறும்படமும் இந்தியா சார்பில் விருதுகள் வென்றுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சுயமதுரை ஊராட்சியில் சேமுண்டி கிராமத்தில் இடும்பன் என்பவர் வீட்டுக்குள் சிறுத்தை ஒன்று புகுந்தது. அப்போது வெளியில் சென்றிருந்த இடும்பன் வீட்டுக்குத் திரும்பி வந்தபோது வீட்டுக்குள் உருமல் சத்தம் கேட்டதும் மிரண்டு போயிருக்கிறார். வீட்டுக்குள் சிறுத்தை இருப்பதை உறுதி செய்து கொண்ட இடும்பன் உடனடியாக வீட்டை பூட்டிவிட்டு கிராம மக்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இந்நிலையில் முதுமலை கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் நிலவி வரும் கடும் வெயில் மற்றும் தொடர் மழை காரணமாக கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோ 40 ரூபாய் ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. தமிழகம் மற்றும் அதன் ஒட்டியுள்ள ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கடும் வெயில் வாட்டி வதைத்தது. அதனைத் தொடர்ந்து மே மாதம் தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கன முதல் அதிக மழை கொட்டித் தீர்த்தது. இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்து வருகிறது. அதனால் தக்காளியின் விலை உயர்ந்து வருகிறது. தக்காளி விலை உயர்வு தொடர்பாக கோயம்பேடு சந்தை வியாபாரிகள் கூறும்போது, கடந்த ஒரு வாரமாக தக்காளி வரத்து குறைந்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி அனுப்பும் பகுதிகளான கர்நாடக மற்றும் ஆந்திர மாநில பகுதிகளான பலமனேரி, ஒட்டிப்பள்ளி, சிந்தாமணி போன்ற பகுதிகள், தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் தக்காளி வாங்க வியாபாரிகள் குவிவதால் கோயம்பேடு சந்தையில் தக்காளி வரத்து குறைந்து விலை உயர்ந்துள்ளது. ஜூன் மாதம் முழுவதும் தக்காளி விலை உயர்ந்தே இருக்க வாய்ப்புள்ளது என்றனர். இலங்கைக்கு மருத்துவப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் ராமேசுவரம் அருகேயுள்ள வேதாளையில் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது நிற்காமல் சென்ற ஒரு காரை போலீசார் துரத்திச் சென்றனர். ஆனால் வழியிலேயே காரை நிறுத்திவிட்டு அதில் இருந்தவர்கள் தப்பிச் சென்று விட்டனர். சோதனையில் காரில் 5 லட்சம் வலி நிவாரணி மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. அவற்றின் மதிப்பு 1.5 கோடி ரூபாயாகும். மாத்திரைகளையும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் தொடர்புடைய நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நாகை பழைய பேருந்து நிலையம் அருகே தூய பேதுரு ஆலயம் கிபி 1774 கட்டப்பட்டது. 250 ஆண்டுகளாக டச்சுக்காரர்களின் வரலாற்றுச் சுவடாக நிலைத்து நிற்கும் இந்த ஆலயம் நாகையின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. சூரிய ஒளி மூலம் சுட்ட செங்கற்களைக் கொண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் வழுவழுப்பான தரை, பனை மர உத்திரங்கள் மற்றும் ஓட்டினால் ஆன கூரைகள் ஆகியன டச்சு பாரம்பரிய கட்டிடக் கலைக்கு சான்றாக உள்ளன. சுண்ணாம்புக்கற்களால் பிரம்மாண்ட தூண்களுடன் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் பல்வேறு காலகட்டங்களில் மழை, புயலால் சேதம் ஏற்பட்டது. சுவர்களிலும் விரிசல் ஏற்பட்டதையடுத்து ஆலயத்தை புனரமைக்க முடிவு செய்யப்பட்டு ஓராண்டுக்கு முன்பு பணிகள் தொடங்கின. அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் 75 லட்சம் ரூபாயில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பழமை மாறாமல் ஆலயத்தின் உட்புறம் முழுவதும் தேக்கு மரங்களால் கலைநுட்பங்களுடன் கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டன. ஆலயத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ள தேக்கு மரத்தால் ஆன இருக்கைகள், அருளுரை மேடை, பெரிய அளவிலான ஞானஸ்நான தொட்டி ஆகியவை டச்சு காலத்தை நினைவூட்டும் வகையில் உள்ளன. 400 அடி நீளம், 250 அடி அகலத்தில் கிழக்கு மேற்காக அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் டச்சு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பழமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பெயரளவில் சொல்லாமல் 250 ஆண்டுகள் பழமையான டச்சுக்காரர்களின் ஆலயத்தை அதே நிலையில் மீட்டெடுத்திருப்பது அனைவரிலும் வரவேற்பை பெற்றுள்ளது.